தமிழகத்தின் தலை சிறந்த ஆசிரியர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படியே ஒரு லைக்கை போட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது முக்கியமான ஒரு பதிவு. ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி. யாருக்கு சார் மகிழ்ச்சிகரமான செய்தினா, பிஎட் வித் டெட்டு பேப்பர் 1 பாஸ் ஆனவங்க, டிடிஎடே இல்லாமல் யூஜி வித் பிஎட் வச்சுக்கிட்டு டெட்டு பேப்பர் 1 பாஸ் ஆனவங்களுக்கு நியமன தேர்வுக்கு அனுமதி கிடைச்சிருக்கு. இது என்ன சார், யார் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யார் இருக்காங்க, சந்திரமோகன் அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி ஆஃப் கவர்மெண்ட், நம்ம தமிழ்நாடு அரசோட அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி தான் இந்த பர்மிஷன் கொடுத்துருக்காரு அரசாணையில். ஜூன் 3ஆம் தேதி ஒரு அரசாணை வெளியாகிருக்கு. அந்த அரசாணையில் நியமன தேர்வு எழுதுவதற்கு டிடிஎட் தேவையில்லை, யூஜி பிஎட் வித் டெட்டு பேப்பர் 1 பாஸ் ஆனவங்க நியமன தேர்வு எழுதுறதுக்கு அனுமதி வந்திருக்கு. இப்போது வருகின்ற காலங்களில் ஆசிரியர் தேர்வு வாரியம் என்ன செய்ய போகிறது, இதில் இருக்கிற என்ன சட்ட சிக்கல் அதையும் பார்த்துடலாம். ஏற்கனவே என்ன வழக்கு நிலுவையிலுக்கு பார்க்கலாம். வழக்கு நிலுவையில் இருக்கும்போது எப்படி இந்த கெஸ்டியில் வந்திருக்கு, வழக்கு முறியடிக்கப்பட்டதா இல்லை இந்த கெஸ்டியில் இருக்கிறது வழக்கோட இறுதியில் சப்மிட் பண்ண போகிறாங்களா, வழக்கு இன்னும் ஹியரிங் வரல. அப்போ கெசடியில் பப்ளிஷ் ஆனதுனால இந்த கெசடி எத்தனை போய் நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணிவிட்டு நாங்கள் பர்மிஷன் கொடுத்துட்டோன்னு சொல்லிட்டு வழக்கை விட்ரா பண்ண போகிறாங்களான்றது அடுத்தடுத்த பதிவில் பார்க்கலாம். இப்போ இருக்கிற சட்ட சிக்கல் என்னன்னு பார்க்கலாம். இந்த அரசாணையை பொறுத்த வரைக்கும் இந்த அரசாணை ரிலேட்டடாக கோர்ட்டு கேஸு பெண்டிங்கில் இருக்குது. எங்கேருந்து வரலாம், இந்த பதிவை நாம் எங்கேருந்து வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துலேருந்து வரலாம். இது ஒரு 5 நிமிஷம் வீடியோ, பொறுமையாக பாருங்கள், மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். அதிகப்படியான தகவல் தெளிவாக இருக்கும். இந்த வீடியோ பதிவை தாண்டி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். உங்களுக்கு எஸ்ஜிடி டிஆர்பி, பிடிபிஆர்டி டிஆர்பி, பிஜிடிஆர்பி இந்த தேர்வுகள் தொடர்பாக ரிசர்வ் லிஸ்ட் டவுட்ஸு, இல்லை உங்கள் டிகிரி பிலோ 45% இருக்கீங்க, யூஜி டிகிரி பிலோ 45%, யூஜி பிலோ 50%, இதெல்லாம் டவுட்ஸாக இருக்குது. ஈக்குவலன் ஜிஓ இதெல்லாம் டவுட்ஸாக இருக்குன்னா ஒரு பெய்டு சர்வீஸ் ஆயுஷ் அகாடமியில் நான் கொடுத்துட்ருக்கேன். அந்த 108 rupees பே பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கான ஆட் தான் இது. இந்த ஆடை தொடர்ந்து நம்ம விளக்கத்தை பார்க்கலாம். இந்த பெய்டு சர்வீஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா 108 ரூபா பே பண்ணணும். ஜிபே நம்பர் 9840648109. என்னை காண்டாக்ட் பண்ணக்கூடிய நம்பர் 8771366181. நீங்கள் கால் பண்ணால் நான் எடுக்க மாட்டேன். ஆனால் வாட்ஸ்அப்பில் நீங்கள் வாய்ஸ் மெசேஜ், டெக்ஸ்ட் மெசேஜ் போட்டுருங்க. உங்கள் டவுட் என்னன்றது வாய்ஸ் மெசேஜ், டெக்ஸ்ட் மெசேஜ் போட்டு ஜிபே நம்பருக்கு எவ்வளோ அந்த 108 rupees பே பண்ணீங்களோ அந்த 108 rupees ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சி விடுங்க. நானே உங்களுக்கு கால் பண்ணுவேன், நானே உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவேன். என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அத்தனையும் நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இப்போது முக்கியமான விஷயத்துக்குள்ளே வரலாம். இது என்றைக்கு சார் வெளியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கெசட்டியில் ஜூன் 3ஆம் தேதி வெளியிட்டிருக்காங்க. சர்வீஸ் ரூல்ஸ் இன்க்ளூடிங் ரெகுலேஷன் ஆஃப் செக்ரட்டரி டிபார்ட்மெண்ட் அண்ட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒட்டுமொத்தமாக தலைகீழ் திருப்பமாக இல்லாமல் மிக முக்கியமான இடங்களில் திருத்தங்கள் ஏற்படுத்தியிருக்கு. இது எங்கேருந்து அடுத்த பதிவு பார்க்கலான்னா, இங்கே மேலேருந்து ஆரம்பிக்கலாம். இது எங்கே பொருந்தது, ஸ்பெஷல் ரூல்ஸ் ஆஃப் தமிழ்நாடு எலிமெண்ட்ரி எஜுகேஷன் சபார்டினேட் சர்வீஸ், எங்கெல்லாம் நான் அண்டர்லைன் பண்ணிக்கணும், டாட் வச்சுக்கணும், அதெல்லாம் பார்த்துட்டே வாங்க. தமிழ்நாடு எலிமெண்ட்ரி எஜுகேஷன் சபார்டினேட் சர்வீஸ், தொடக்கப்பள்ளி துறைகளுக்கான சேவைகளுக்கான விதிமுறைகள். இந்த ஜிஓ நம்பர் 87. இந்த ஜிஓ நம்பர் 87 மார்ச் 13, 2026 பதிவு பண்ணியிருக்காங்க. இதுதான் ஷாக்கிங்கான நியூஸ். இந்த இடத்துல எத்தனை பேருக்கு இது ஷாக்கிங்காக இருக்குன்றதை அப்படியே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். முக்கியமாக லைக்கை போடுங்க. புது இன்ஃபர்மேஷன்னா ஒரு லைக்கை போடுங்க. எப்போவுமே உங்களுக்கு புதுசாக ஒன்று கற்றுக்கிறீங்க, தெரிஞ்சுக்கிறீங்கன்னா லைக் போட்டு அதை அப்ரிஷியேட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த பதிவில் நான் கொடுக்க முடியும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நமக்கு ஷாக்கிங்கான நியூஸு சார், ஜூன் 3 தானே வழி வந்தது. இது கெஸ்டில் பப்ளிஷ் ஆன ஜூன் 3. நம்ம பப்ளிக் நியூஸில் வந்தது ஜூன் 5 வாட்ஸ்அப்புக்குள்ளே, ஜூன் 6 வாட்ஸ்அப்புக்குள்ளே வருது. இன்றைக்கி ஜூன் 7. ஜூன் 7 ஊர் ஃபுல்லாக எல்லா நியூஸ்லேயும் வந்துச்சு. ஆனால் இதில் பின்புலத்தில் ஏகப்பட்ட தகவல்கள் ஒளிஞ்சிருக்கு, ஏகப்பட்ட தகவல்கள் உண்மைகள் இருக்குது. இந்த தகவலெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் போட்டித் தேர்வுக்கு நம்மளை தயார்படுத்திக்க முடியும். என்னென்ன சிக்கல் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இந்த சிக்கலை தீர்த்துக்கணும். இப்போது ஜிஓ நம்பர் 87 மார்ச் 13, 2026 திராவிட முன்னேற்ற கழகம் டிஎம்கே இருக்கும் போதே இதை பதிவு பண்ணியிருக்காங்க. இது தாவேக்கு ஆட்சி பண்ணிச்சா டிஎம்கே ஆட்சி பண்ணிச்சா பார்த்தா, திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் பொழுது அப்போ இருந்த ஆளுநருடைய சைனோடு, அப்போ இருந்த முதல்வரோட சைனோடு, அப்போ இருந்த செக்ரட்டரியோட சைனோடு தான் இது வெளியாகிருக்குன்றது எத்தனை பேர் நம்புறீங்க, கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த அரசாணைக்கும் தாவேக்காக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. தாவேக்காக்கு என்ன தொடர்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎம்கே பீரியடில் போட்ட இந்த அரசாணைகள் தாவேக்க ஆட்சி பீரியடில் வெளியே வந்திருக்கு. அவங்க சைன் போட்டு அப்ரூவல் கொடுத்ததை இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பப்ளிஷ் பண்ணுங்கன்னு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஜூன் 3 பப்ளிஷ் ஆகுதுன்னா, அரசாணைகள் சட்ட திருத்தம் கொண்டு வந்தது டிஎம்கே பீரியடில் மார்ச் 13, 2026. இது ஜிஓ 87. ஆனால் இங்கே இப்போ வெளியில் நமக்கு பப்ளிஷ் ஆகுறது பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 3. இதுதான் இதோட பேசிக்கலான அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ அடுத்த லெவலுக்குள்ளே போகலாம்.
செக்ஷன் 48 தமிழ்நாடு எலிமெண்ட்ரி எஜுகேஷன் சர்வீஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் செகண்டரி கிரேட் டீச்சர் மட்டும் பார்க்கலாம். இது யாருக்கு மட்டும் பொருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு நம்ம பார்க்குறது டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன். எலிமெண்ட்ரி எஜுகேஷனுக்கும் இதே விதி தான் பொருந்தது, பள்ளிக்கல்வித்துறையிலும் இதே விதி தான் பொருந்தது. யாருக்குன்னா செகண்ட் டிகிரி டீச்சர்ஸ். ஸோ செகண்ட் டிகிரி டீச்சர்ஸ் கிளாஸ் 4 எதில் இருக்காங்கன்னா, கிளாஸ் 4 டிவிஷன் 2ல் இருக்காங்க, 4ல் இருக்காங்களா? ஓகே, இந்த செகண்ட் டிகிரி டீச்சர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் என்ன முறையில் தேர்ந்தெடுக்கிறாங்க? மன்னிக்கவும், இந்த வீடியோ அப்படியே 5 நிமிஷத்துக்கு மேலே எக்ஸ்டெண்ட் ஆகுது, பொறுமையாக கேளுங்க, இது முக்கியமான தகவல். இந்த செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் வந்து எப்படி நியமனம் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மட்டும் தான். இது ஜூன் 3, 2026 பப்ளிஷ் ஆகிருக்கு. செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் பாருங்கள், டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மட்டும்தான், நேரடி நியமனம் மட்டும்தான். மற்றபடி இதில் எந்த டிரான்ஸ்ஃபரோ ப்ரொமோஷனோ எதுவுமே கிடையாது. வேறு துறையிலேருந்து ட்ரான்ஸ்ஃபரில் வருது இல்லை வேறு பதவியிலேருந்து ப்ரொமோஷன் வருதுன்னு கிடையாது. செகண்ட் கிரேட் டீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் டைரெக்டாகவே என்ன தான் நமக்கு கிடைக்குதுன்னா, டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மட்டும்தான். டிஆர்பிஎல் நடத்தப்படுகின்ற தேர்வு வழியாக தான் நியமனம் பண்ண போகிறாங்க. அடுத்து இதில் என்ன ரிசர்வேஷன் அப்பாயின்மெண்ட் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்வேஷன் அப்பாயின்மெண்ட் ரொம்ப முக்கியம். ரிசர்வேஷன் அப்பாயின்மெண்ட் நியமனம், நீங்கள் வந்து ஒரு அரசு பள்ளியில் இடைநிலை ஆசிரியர் பணி செய்யணும்னா உங்களுடைய அப்பாயின்மெண்ட் வந்து ரிசர்வேஷனுக்கு விதிக்கு உட்பட்டது தான். ரிசர்வேஷனோட விதியின் அடிப்படையில் தான் உள்ளே போடுவாங்களே தவிர, காமனாக 5000 பணியிடங்கள், 10,000 பணியிடங்கள், 20,000 பணியிடங்கள், 30,000 பணியிடங்கள், 1,00,000 பணியிடங்கள் சொல்லிட்டு அப்படியே எடுத்து உள்ளே கொடுக்க மாட்டாங்க. இப்போ இன்னைக்கு இந்த ஜூன் 3, 2026 இதுதான் விதிமுறை. செக்ஷன் 27 தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆக்ட் என்ன கொடுத்துருக்கு? கண்டிஷன் சர்வெண்ட் ஆக்ட் வந்து 2016 போட்டிருக்காங்க. இதில் ஆக்ட் 14 ஞாபகம் வச்சுங்க, இந்த செக்ஷன் 27 ஞாபகம் வச்சுங்க. செக்ஷன் 27 என்ன சொல்லுதுன்னு பார்த்துடலாம். இதில் அப்பாயிண்டிங் அத்தாரிட்டியும் கொடுத்துருக்காங்க. இந்த அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி என்னென்னு பார்த்துடலாம். செக்ஷன் 27 என்ன சொல்லுது? இதுதான் செக்ஷன் 27 பிரிவு 27 என்ன சொல்லுது? நியமனங்களுக்கான இடஒதுக்கீடு. நியமனங்களுக்கான இடஒதுக்கீடுகள் கொள்கை எப்படி இருக்கணும்னா, ஒரு பணி வகுப்பு வகையில் நியமனத்துக்கான தெரிவிக்கு பொருந்தும் வகையில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, பட்டியல் சாதியினர் முன்னுரிமை எல்லாமே எம்பிசி, பிஏ, டிஎன்சி, எஸ்டி, எஸ்டி எல்லாருக்குமே பொதுவான ஒரு போட்டி வச்சு அந்த போட்டி வழியாக தான் தேர்வு வச்சு தான் உள்ளே எடுத்துகிட்டு வரது தான் இந்த நியமனங்களுக்கான நியமனம் மற்றும் இடஒதுக்கீடு. இது தமிழில் இருக்கும், இங்கிலீஷில் இருக்கும். இது டீட்டெயில் அப்புறம் பார்க்கலாம். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் இங்கே பார்த்தீங்கன்னா, இதில் அதர் குவாலிஃபிகேஷன் எடுத்துகிட்டு வராங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த காலம் 2, 3, 4 என்ன சார் அப்படின்றத பார்த்துடலாம். நோ பர்சன் ரொம்ப முக்கியம். நோ பர்சன் ஷால் பி எலிஜிபிள் ஃபார் அப்பாயின்ட்மெண்ட் to the category of specified column 2 and annexure of the method of appointment column 3 and unless the possess the qualification specified corresponding column 4. அப்போ காலம் 2 என்ன சொல்லுது? காலம் 2 வந்து கேட்டகரியை சொல்லும். காலம் 2 கேட்டகரியை சொல்லும். காலம் 3 மெத்தட் ஆஃப் அப்பாயின்மெண்ட்டை சொல்லும். காலம் 4 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது குவாலிஃபிகேஷன். ஸோ ஒரு பணியிடத்திற்கு எந்த முறையில் தேர்வு வைக்கிறாங்க அதுக்கான குவாலிஃபிகேஷன். இதுதான் காலம் 2, காலம் 3, 4 அப்படின்றது. இதில் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது டீட்டெயிலாக புரியும். இங்கே வரலாம் பாருங்கள், இதுதாங்க காலம் 2 ஒரு பணியிடம், நேம் ஆஃப் த கேட்டகரி. காலம் 2 என்பது நேம் ஆஃப் கேட்டகரினா அது என்ன பணியிடம்? காலம் 2 வந்து நமக்கு செகண்ட் டிகிரி டீச்சர்ஸ் பணியிடம். அப்போ காலம் 3 வந்து மெத்தட் ஆஃப் அப்பாயின்மெண்ட். இது எப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ப்ரொமோஷன் கிடையாது, ஒன்லி டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் தான். இப்போ காலம் 4க்கு பாருங்கள், டிக்கு போட்டுக்கிட்ட மட்டும் பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி புரியும். காலம் 4 நமக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன். அப்போது அரசு பள்ளிகளில் தொடக்கப்பள்ளித்துறை மற்றும் பள்ளிக்கல்வித்துறை ரெண்டுமே பொருந்தது. தொடக்கப்பள்ளித்துறை மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸுக்கான வேகன்சி இருக்குன்னா அது டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் தான் பண்ணுவாங்க. டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டை வைத்து எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டியோ இல்லை தேர்வே வைக்காமலாம் ரெக்ரூட்மெண்ட் பண்ண மாட்டாங்கன்றது இந்த விதிமுறை. இப்போ ஏற்கனவே இதில் என்னென்ன குவாலிஃபிகேஷனுக்கு ஹையர் செகண்டரி வித் டிடிஎட் இருக்குது, ஹையர் செகண்டரி வித் எலிமெண்ட் எஜுகேஷன் இருக்குது. இப்போ நம்ம முக்கியமான விஷயத்துக்குள்ளே வரலாம். இந்த இடத்துல தான் பேஜ் நம்பர் 97 இதுதான் எவிடன்ஸ். ஜூன் 3, 2026 தமிழ்நாடு கவர்மெண்ட் கெசட்டில் 97 பேஜில் திரும்ப இதை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே கோர்ட்டு கேஸு வச்சு நம்ம குமரகுருவன் ஐஏஎஸ் இருக்கும்போது இதை டெலீட் பண்ணாங்க. குமரகுருவன் ஐஏஎஸ் இருக்கும்போது டெலீட் பண்ணாங்க. ஆனால் இப்போ சந்திரமோகன் சார் இருக்கும்போது இது திரும்ப ஆட் பண்ணியிருக்காங்க. இது கவனக்குறைவாக ஆட் பண்ணிட்டாங்களா இல்லை பிரிண்டிங் மிஸ்டேக்கான்றது இனி வரும் காலங்களில் தெரிய போகுது. இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க? கிராஜுவேஷன் வித் அட்லீஸ்ட் 50% மார்க்ஸ், பேச்சுலர் எஜுகேஷன், பிஎட். ஸோ ஒரு யூஜி டிகிரி ஒரு 50 மார்க் 50% வச்சுருக்கீங்கன்னா, ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா பாஸ் இந்த டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு நீங்கள் வந்து பேப்பர் 1 பாஸ் ஆகிருக்கணும். யூஜி பிஎட் வித்து டெட்டு பாஸ் ஆகிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எதுக்கு தகுதி? நீங்கள் வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டு நோட்டிஃபிகேஷன் இருக்கும், நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் செகண்ட் டிகிரி டீச்சர் ஆகலாம் தான் இந்த ஜூன் 3 அரசாணை சொல்லுது. அடிஷ்னலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
உங்களுக்கு வேலை கிடைச்சிச்சுன்னா உங்களுக்கு சும்மா விட போகிறதில்ல. நீங்கள் வேலை கிடைச்சா நீங்கள் 1 to 5 பாடம் நடத்தணும். அந்த 1 to 5 பாடம் நடத்தணும் அப்படின்னா நீங்கள் ஒரு பிரிட்ஜ் கோர்ஸுக்கு போகணும். என்ன பிரிட்ஜ் கோர்ஸு? 6 month பிரிட்ஜ் கோர்ஸ் இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் ரெகக்னைஸ்டு பை நேஷனல் கவுன்சில் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன் வித்தின் 2 years ஆஃப் த சச் அப்பாயின்மெண்ட். செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் நியமன தேர்வு எழுதலாம். நீங்கள் எழுதி அப்பாயின்மெண்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு 2 வருஷம் டைம் தருவாங்க. 2 வருஷத்துக்குள்ளே நீங்கள் என்சிடியால் கண்டக்ட் பண்ணுற 6 month பிரிட்ஜ் கோர்ஸு போகணும். 6 month பிரிட்ஜ் கோர்ஸ் போயிட்டு சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் பணி நியமனம் வந்து உறுதி செய்யப்படும். இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் எஜுகேஷன் ஃப்ரம் நேஷனல் எஜுகேஷன் பிஎட் முடிச்சுட்டு யூஜி பிஎட் வித் பேப்பர் 1 டெட் பாஸ் ஆகிருக்கணும். டிடிஎட் இவங்களுக்கு கிடையாது. டிடிஎடே இல்லாமல் 1 to 5 வேலை செய்யலாம். அரசு பணியில் பணி செய்யலாம். அதை தான் இந்த இடத்துல கொடுத்து வச்சுருக்காங்க. ஆனால் ஒரு கண்டிஷன், வேலை கொடுத்துட்ட பிறகு 6 மாதம் பிரிட்ஜு கோர்ஸுக்கு நீங்கள் போகணும். எத்தனை பேர் பிரிட்ஜு கோர்ஸ் போகிறோங்க கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். சார் நான் வந்து பிஎட் யூஜி ப்ளஸ் டெட் பாஸ் 1 சார், நான் நியமன தேர்வு எழுதுகிறேன் சார், ஐ எம் ரெடி டு டூ பிஎட் என்னது பிரிட்ஜ் கோர்ஸ், எனக்கு வேலை கொடுங்க சார், நான் ஒரு 6 மாதம் போயிட்டு நான் பிரிட்ஜ் கோர்ஸ் பண்ணுறேன், தமிழ்நாட்டிலே பிரிட்ஜ் கோர்ஸ் அனௌன்ஸ் பண்ணுங்கள், தமிழ்நாட்டில் பிரிட்ஜ் கோர்ஸை அறிமுகப்படுத்துங்க, நான் வேலை வாங்கிட்ட பிறகு ஒரு 6 மாதம் நான் போய் கற்றுக்கிறேன், தெரிஞ்சுக்கிறேன். என்ன தெரிஞ்சுக்கிறோம், எலிமெண்ட்ரி எஜுகேஷன் ரிலேட்டடாக குழந்தை மைய கல்வி முறை என்ன, இதெல்லாம் நான் கற்றுக்கிறேன். பிரிட்ஜ் கோர்ஸில் சின்ன குழந்தைகள் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதுக்கான சைக்காலஜி என்ன, இதையெல்லாம் சொல்லித்தராங்கன்னா நான் தாராளமாக கற்றுக்கிறேன்றவங்க கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நிறைய பேர் பாஸ் ஆகிருப்பீங்க. யாரெல்லாம் பாஸ் ஆகிருக்கலாம் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். சார் நான் யூஜி அண்டு பிஎட் டெட் 1 சார், எனக்கு வாய்ப்பே இல்லை, ஆனால் சந்திரமோகன் சார் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு, அப்போ நான் ஐம் ரெடி, நான் செலக்ட் ஆகிட்ட பிறகு 6 மாதம் பிரிட்ஜ் கோர்ஸுக்கு போகிறேன், 2 வருஷத்துக்குள்ளே பிரிட்ஜ் கோர்ஸை முடிச்சுட்டு நான் சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரைமரி ஸ்கூலில் செகண்டரி கிரேட் டீச்சராக வேலை செய்யறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்றவங்க கமெண்ட்டில் பண்ணுங்கள். மற்றவங்களும் கமெண்ட்டில் உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள். சரிங்க சார், இது எங்கேருந்து சார் வருது, இது நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் போல் இவ்வளோ நாள் இல்லாதது ஏன் இங்கே போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா என்சிடி நோட்டிஃபிகேஷன் 2018 என்சிடி நோட்டிஃபிகேஷன் 2018 இருக்கு பாருங்கள். 28 ஜூன் 2018 என்சிடி அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. கிராஜுவேஷன் வித் அட்லீஸ்ட் 50% மார்க்ஸ், பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் பிஎட், இதை அப்படியே தூக்கின்னு வந்து இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்கேயும் who has acquired in qualification bachelor education NCT the considers appointment to the அடுத்த லைன் பாருங்க கீழே பேராகிராஃபில், NCT recognized institution shall be considered for appointment as a teacher in class of 1 to 5 in private person. 1 to 5க்கு பாடம் நடத்தலாம். ஆனால் ஒரு விஷயம், எது மேண்டேட்டரி கொடுத்துருக்காங்க, இது வந்து மேண்டேட்டரி. என்ன மேண்டேட்டரினா அப்பாயிண்டட் டீச்சர்ஸ், அப்பாயிண்ட் ஆகிட்ட பிறகு அப்பாயிண்டட் டீச்சர்ஸ் மேண்டேட்டரி ஃபார் அண்டர்கோ த 6 month பிரிட்ஜ் கோர்ஸ் இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன். அப்போது இது வந்து வித்தின் என்ன டைம், வித்தின் த 2 years ஆஃப் த அப்பாயின்மெண்ட் பிரைமரி டீச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சஞ்சய் அஸ்வதி யார் போட்டிருக்காங்க, சஞ்சய் அஸ்வதி மெம்பர் ஆஃப் செக்ரட்டரி என்சிடியில் போட்டாங்க. இப்போ இந்த 2018 கொடுத்த இந்த என்சிடி லெட்டரை தான் இதை அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு நம்ம அரசாணையில் சந்திரமோகன் சார் போட்டிருக்காரு. அப்போது திரும்புது. அப்போ இதில் ஒரு கேள்விக்குறி வருது இறுதியாக, இது என்ன ஆச்சு, யார் செக்ரட்டரி டு த கவர்மெண்ட்டு ஜே குமரகுருவன் இப்போ கவர்மெண்ட்டோட செக்ரட்டரியாக பள்ளிக்கல்வித்துறையில் இல்லை. பள்ளிக்கல்வித்துறை எஜுகேஷனுக்கு இப்போதைக்கு குமரகுருவன் சார் செக்ரட்டரி இல்லை. ஆனால் இவர் என்ன சொல்லிட்டு போனார்னா, த அமெண்ட்மெண்ட் இயர்பை மேட் ஃபார் ஷால் பி டீம்டு இன்ஃபோர்ஸ் என்ன கொடுத்துறா அகைன்ஸ்ட் கிராஜுவேஷன் அட்லீஸ்ட் 50% பிஎட் வந்து இதில் போட முடியாது, இதை வந்து நீங்கள் டெலீட் பண்ணுங்கன்னு சொன்னார். இதுதான் அமெண்ட்மெண்ட் போட்டு தான் அமெண்ட்மெண்ட் டு த ஸ்பெஷல் எலிமெண்ட்ரி எஜுகேஷனில் இருக்கிற விஷயத்தை திருத்தத்தை கொண்டு வந்தார். இப்போ இது வந்து எப்போ கொடுத்தாங்க அப்படின்னா நவம்பர் 8 2023 நவம்பர் 8 2023. அப்போ அந்த காலகட்டத்திலேருந்து என்ன பண்ணாங்கன்னா இதை டெலீட் பண்ணுங்கன்னு சொல்லி நீக்கிட்டார். ஆனால் வழக்கு இருக்குது. வழக்கு வந்து 2024 பதிவு பண்ணாங்க. இந்த வழக்கு எப்போ நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா 2024 டிசம்பர் 21 இந்த வழக்கு இருக்குது, நீதிமன்றத்தில் இருக்குது. இந்த வழக்கு எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா மதுரை பெஞ்சில் ரெட் பெட்டிஷன் நம்பர் 9449/2024 ஃபில் பண்ண டேட் வந்து 16/12/2024. இது ஒரு வழக்கு பெண்டிங்கில் நிற்குது. அதே மாதிரி அதோட சேர்ந்த வழக்கம் 94450, ஒரு நம்பர் வந்து 94449 அண்ட் 94450/2024 ரெண்டுமே வந்து மதுரை கோர்ட்டில் நிலுவையில் இருக்குது. இதுக்கு பதில் சொல்ல போகிறாங்களான்னு ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குமரகுருபன் சார் போட்ட இந்த அரசாணை எண் பார்த்தீங்கன்னா ஜிஓ நம்பர் 204 ஜிஓ நம்பர் 24 வந்து கேன்சல் ஆகிருக்கு. ஜிஓ நம்பர் 204 ஜிஓ நம்பர் 204 கேன்சல் ஆகிருக்கு.
8 நவம்பர் 2021 போட்ட குமரகுருபரன் சார் ஜிஓ கேன்சல் ஆகிருக்கு. கேன்சல் ஆகிட்டு இப்போ இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க சந்திரமோகன் சார். இதுதான் இந்த பேசிக்கான டீட்டெயில்ஸு. இது இப்போது அடுத்த கட்ட நகர்வு டிஆர்பியோட நோட்டிஃபிகேஷனில் பிஎட் வித் டெட் பேப்பர் 1 நியமன தேர்வு எழுதலான்னு வரப்போதா, இல்லை இந்த வழக்குக்காக திரும்பவும் இது சேலஞ்ச் பண்ண போகிறாங்களா, அண்ட் தென் இல்லை இதை மறந்து டைப் பண்ணிட்டாங்களா? உங்கள் மேலான கருத்தில் பதிவு பண்ணுங்கள். உண்மையிலே இது கொஞ்சம் சிக்கலான ஒரு விஷயமாக தான் இருக்குது. இதை நம்ம யார்கிட்ட போய் தெளிவுபடுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்வு எழுதுறவங்களா இருந்தாலும் சரி, இதை அப்போஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, சந்திரமோகன் ஐஏஎஸ் அவர்களிடம் போய் சீக்கிரத்தில் நீங்கள் தெளிவுபடுத்திக்கணும். ஐயா, நீங்கள் அனுமதி கொடுத்தது உண்மையா, இல்லை அனுமதி கொடுத்தது கவனக்குறைவாக பண்ணிட்டீங்களா என்னன்றது இந்த ஜூன் அல்லது ஜூலைக்குள்ளே நீங்கள் உறுதிப்படுத்திக்கிட்டீங்கன்னா என்ன நடக்க போகுது? ஆப்ஷன் ஏ என்ன நடக்கும்? ஆப்ஷன் ஏ டைப் பண்ணது தான், அரசாணை வெளியிட்டுட்டோம். பிஎட் வித் டெட்டு பேப்பர் 1 நீங்கள் எஸ்சிடி நியமன தேர்வு எழுதலாம், நீங்கள் செலக்ட் ஆகலாம். செலக்ட் ஆகிட்ட பிறகு 6 மந்த் பிரிட்ஜ் கோர்ஸுக்கு நீங்கள் போயிட்டு வந்துடணும். 2 வருஷத்தில் போயிட்டு வந்தால் நீங்கள் எலிஜிபிள் ஆகிடுவோங்கட்டு ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பி என்னென்னா, ஐயோ நாங்கள் மறந்துட்டோம், கவனிக்கலை, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பேஸ் பண்ணும்போது பழைய விதிமுறைகள் என்ன இருக்கோ அதை எப்படி பேஸ் பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் இந்த ஜூன் 3, 2026 அரசாணையை நாங்கள் திருத்துறோம். குமரகுருபரன் சார் தனியாக ஒரு 204 ஜிஓ போட்ட மாதிரி சந்திரமோகன் சார் 204 ஜிஓ போடுவாரா, இல்லை ஏதோ ஒரு நம்பரை போட்டு ஜிஓ போடுவார்ன்றது கேள்விக்குறி. அதுதான் ஆப்ஷன் பி. உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள். அடுத்தடுத்த பதிவுகள் சந்திக்கலாம். இந்த ஆயிஷாவின் தீர விசாரிப்பது மை.